முதல்ல வந்துட்டார் இல்லையா, அதுவே வந்து ஒரு மிக முக்கியமான விஷயம். எப்படி பாக்குறீங்க ஒரு உள்ளார வெளியே வந்திருக்கிறத எப்படி பாக்குறீங்க? இல்ல அது இந்த ஏதோ ஒரு படத்துல ஜெய் பீம்னு நினைக்கிறேன், ஒரு பக்கம் புகை வச்சா இன்னொரு பக்கம் எலி வெளியில வந்துதான் அதுக்கு வேற வழி கிடையாது. எலி வெளியே வரல, புகை போட்டதுனால வந்திருக்கு. அதனால அது பிடிக்க வேண்டியதுதான். உப்பு தின்னா தண்ணி குடிச்சுதான் ஆகணுங்க யாரா இருந்தாலும். அது என்னன்னா இவங்க வந்து ரொம்ப வருஷமா சேர்ந்து உப்பு மட்டுமே சாப்பிட்டு இருந்திருக்காங்க. இப்பதான் தண்ணி கொண்டு வந்திருக்கோம், குடிக்க வச்சிருவாங்க. இப்பதான் தப்பு பண்ணி தலையில அடிக்க இல்ல இந்த வழக்கு அப்படின்றது இல்லையா, 35 கோடி ரூபாய்க்கு வந்து இந்த வேற வழக்கு அப்படின்றதுல அவர் வந்து தொடர்ந்து ஒரு தலைமறைவு, கோர்ட் வந்து ஆர்டர் கொடுத்துமே வந்து வரலன்னும் போது இப்பதான் வராரு அப்படின்னும் போது இப்ப உடனே வந்து எனக்கு பயம் இல்ல, வழக்கம் தான் சொல்லக்கூடியவர்கள் எங்களுக்கு பயம் கிடையாது, நாங்க ஒண்ணும் தப்பு பண்ணல, வழக்குகள் வந்து போடட்டும் அப்படின்னும் போது இந்த வழக்குகள் ஒரு பக்கம், ஏவா வேலு அவர்கள் ஒரு பக்கம், செந்தில் பாலாஜி அவர்கள் ஒரு பக்கம்னு தொடர்ந்து இந்த வழக்குகளை வந்து எப்படி எதிர்கொள்ள போறாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. திமுக காரங்க அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாத்தையும் மிஸ்ஸாம பார்த்தவங்க சாதாரண ஆளா என்ன. அவரே வந்து சொல்லியிருந்தாரு, இந்த மாதிரி நான் வந்தேன்னா என்னை வேற ஏதாவது வழக்குல வந்து கைது பண்ண, வெளில வந்தோடனே அந்த 35 கோடி ரூபாய் தாண்டி இப்போ வந்து டாஸ்மார்க் கையில எடுத்திருக்கீங்க. நீங்க தப்பு இல்லையா அது? நீங்க ஒரு பண்ண வச்சு வேற ஒரு வழக்குல எடுத்து வந்து கோத்து விடுறீங்கன்னா பங்கருக்குள்ளார கரெக்ட் தான். முதல்ல வந்து இதுல ரெண்டு விஷயம் நான் பதில் ஒரு கிளாரிட்டி கொடுத்துட்றேன். முதல்ல இந்த திமுக காரங்களுக்கு வந்து இதெல்லாம் பிரச்சனையே இல்லை, அந்த அந்த நரேஷனே போய் திமுக காரன் வந்து ஆளுங்கட்சியா இருக்கிறது எதிர்கட்சியா வந்து டெரிஃபிக்கா இருப்பான், ரொம்ப டேஞ்சரஸ், இதெல்லாம் வந்து அப்பட்டமான ஒரு பொய். நல்ல பயமுறுத்தின்னு வச்சுங்களேன். ஒருத்தன் அந்த ரவுடி மாதிரி சுத்துவாங்க சில படத்துல, ஜெயிலில் கூட ஒருத்தன் வருவோம் பாருங்க, சவுண்ட் விட்டுட்டு ஊர் சண்டையில வாங்கி கொடுப்பான். அந்த மாதிரி ஆளுங்க வந்து நல்ல ஓரங்கட்டு அடிக்க வச்சா சத்தம் ஹெவியா இருக்கும். இந்த பூனைங்க கூட நாய்கிட்ட மாட்டிச்சுன்னா நல்ல ஓரத்துல போய் அப்படின்னு கத்தும். அதுக்கு பூனை தைரியமா இருக்குன்னு அர்த்தம் கிடையாது, உச்சக்கட்ட பயத்துல இருக்குன்னு அர்த்தம்.